வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிவிசி கார்டை பயன்படுத்தி டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பிவிசி கார்டை யூஸ் பண்ணி எப்படி எடுக்கணும் அப்படின்னு. இது முழுக்க டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் வீடியோ. இதில் இப்போ பார்க்க போகிற 2 அட்டைகள் பார்த்திங்கன்னா திக்னஸ், ஒன்று பார்த்திங்கன்னா திக்னஸ் கம்மியாக இருக்கிற பிவிசி கார்டு, இன்னொன்று திக்னஸ் அதிகமாக இருக்கிற ஒரு பிவிசி கார்டு. இதை பயன்படுத்தி தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ரேட்டு வேணும், என்ன ரேட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கார்டோட ரேட்டை டீட்டெயில் பண்ணுறேன். இங்கே சொல்ல முடியாது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். 2 டைப் இருக்குது. ஒன்று திக்னஸ் அதிகமாகவும், இன்னொன்று திக்னஸ் கம்மியாக இருக்குது. மேக்ஸிமம் பெரும்பாலும் திக்னஸ் கம்மியாக இருக்கிற கார்டு தான் நம்ம இன்ஜெக்ட் பிரிண்டரில், அதாவது இங்க் டேங்க் பிரிண்டரில் போட்டு எடுக்க முடியும். ஏன்னா திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது சில நேரம் பிக்கப் ஆகிறதால பிரச்சனையாகி மாட்டிக்கும். அதனால் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கிறதே போடுங்க. அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியோடையே உங்களுக்கு பிரிண்டிங் ஆகி வந்துடும். அதனால் திக்னஸ் கம்மியாக இருக்கிறதே பண்ணுங்கள். இல்லை திக்னஸ் கார்டு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திக்னஸ் கார்டை கூட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியதில் பார்த்திங்கன்னா நான் Canon G2010 இந்த பிரிண்டரை பயன்படுத்தி யூஸ் பண்ணி பிவிசி கார்டு எப்படி டிரைவிங் லைசன்ஸ் மூலியம் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவை பார்க்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். அதனால் ரொம்ப எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரிங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எப்படி அப்படின்னு. நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது, ஆதார் கார்டு எடுக்கிறது எப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தது ஒரு சாமி படம் எடுக்கிற மாதிரி தான் போட்டிருந்தேன். அதனால் இந்த தடவை ஒரு நேரடியாகவே இறங்கி ஒரு டிரைவிங் லைசன்ஸே எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி நல்லா தான் வந்திருக்கு. ஸோ நான் இன்றைக்கி எடுத்ததை நான் உங்களுக்கு வீடியோவை தான் காமிக்க போகிறேன். இது Canon G2010 பிரிண்டர், இங்க் டேங்க் பிரிண்டரு. இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா பிரிண்ட், ஸ்கேன், காப்பி 3மே இருக்குது. ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம். நான் ஸ்கேன் பண்ணினதை நான் பிரிண்டர் எடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் திக்னஸான அட்டையில் தான் நான் வச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம். ஆனால் எல்லா நேரமும் அந்த திக்னஸான அந்த பிவிசி கார்டு உங்களுக்கு கரெக்டாக வரணுங்கிறத 100% ஷூராக சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, திக்னஸ் கார்டு சில நேரம் சிக்கிக்கும். அதனால் திக்னஸ் கம்மியாக இருக்கிற கார்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் திக்னஸ் கார்டு தான் யூஸ் பண்ணுறதுனா கூட சொல்லுங்கள், அவங்களுக்கும் திக்னஸான கார்டே கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த பிரிண்டரில் பிவிசி கார்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அது சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கீழே பேப்பர் பிக்கப் ஆகிறப்போ ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நேராகவும் வச்சு எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த பக்கம் வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஃபார்மேட், டிரைவிங் லைசன்ஸோட ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த இதிலே வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் 2 கனெக்ட் ஆகிற இடத்துல பிவிசி கார்டை வச்சுருங்க, அந்த இடத்துல பிக்கப் ஆகும். பிக்கப் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ பிரிண்ட் கொடுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி இதை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கேன் பண்ணி வச்சதை நான் உங்களுக்கு இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். இது Canon G2010 மாடலு. அதை நான் ஆல்ரெடி செலெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு பிரிண்ட் கொடுக்குறேன். அடுத்து தான் இன்னொரு பிரிண்ட் கொடுக்குறப்ப அது உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டு பேஜில் வந்துடும். இது நான் சாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி அது பிக்கப் ஆகுது, கீழே எப்படி இறங்குது, அதை அடித்து எப்படி வருதுங்கிறத நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரதால பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். அதாவது அந்த பிவிசி கார்டை யூஸ் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் நான் வந்து இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். அதோட ஃப்ரண்ட் காப்பி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் இதையே வந்து திருப்பி வைக்கிறேன். ஆனால் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து நீங்கள் இதை திருப்பி வச்சு எடுங்க. உடனே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா அந்த இங்கு காயாது. அதனால் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து வைங்க. இப்போது நான் இதோட பேக் சைடில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட பிரிண்டரோட மாடல், பேப்பர் சைஸு, குவாலிட்டி, பேப்பர் டைப் இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பிரிண்ட் கொடுங்க. இப்போ டிரைவிங் லைசன்ஸோட பேக் சைடில் நான் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். அது எப்படி வருதுங்கிறத பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேக் சைடில் வந்து பிரிண்ட் ஆனது அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதை அடித்து முடிச்சோன்னே நான் அடுத்தது வந்துட்டு எப்படி எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு அதாவது பிரிண்டரை வந்து ஓப்பன் பண்ணி அதுலேருந்து பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கிறது, அதாவது இது யாரும் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் கார்டு எப்படி டைரெக்டாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது, ஹெட்டு கேட்ரேஜிலேருந்து கார்டு வந்து உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி வர அடுத்த இதுலேயே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் கொடுத்தது வந்துருச்சு. முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்தோம், இப்போ வந்து பேக்கில் எடுத்திருக்கோம். பேக்கில் எடுத்ததை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து எப்படி வந்திருக்குன்னு. கிட்டத்தட்ட டிரைவிங் லைசன்ஸோட இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளாரிட்டியாக வந்திருக்கு. நல்லா வந்து பார்த்தா வந்து ஒரு ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற மாதிரி உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த கார்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்னஸான கார்டு, அதனால் இப்படி தான் இருக்குது. திக்னஸ் இல்லாத திக்னஸ் கம்மியாக இருக்கிற கார்டுலையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஒரு டிரைவிங் லைசன்ஸை வந்து ஸ்கேனருக்குள்ளே வச்சு ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக எப்பயும் போல் என்னென்ன சைஸில் வேணுமோ என்ன சைஸில் வேணும், எத்தனை இதில் வேணுங்கிறத நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஸ்கேனரில் வச்சுருக்கிற ஒரு டிரைவிங் லைசன்ஸை வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இது வந்து ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபைலாக போய் கன்வெர்ட் ஆகி உட்காரும். இப்போ ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு ப்ரிவியூ கொடுத்துருந்தேன். இப்போ வந்து ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஸ்கேன் ஆகி முடித்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபோல்டர் அதே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டிங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ண விஷயங்கள் வந்து அதில் வந்துடும். இப்போ வந்துட்டு அதை வந்து நான் பிரிண்ட் கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதோட ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அது பிரிண்ட்டுக்கு போயிட்டேன். பிரிண்ட்டுக்கு போனோடனே நீங்கள் அந்த ஃபிட்டு ஃப்ரேம் இருக்கும், அதை எடுத்து விட்ருங்க. தேவைங்கிறவங்க வச்சு எடுத்துங்க, தேவையில்லாதவங்க அந்த ஃபிட் ஃப்ரேமாக எடுத்து விட்ருங்க. மேக்ஸிமம் அதை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த பிரிண்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஃபிட் டு ஃப்ரேம்னு வரும், அதை எடுத்து விட்ருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த இது வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக அந்த கார்டோட இது வந்து வந்துடும். இது வந்து உள்ளே வச்சுருக்கிற ஸ்கேனு இப்போ நான் திருப்பி வச்சு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்கேன் பண்ணி முடிச்சோடனே நான் வந்து ஓப்பனில் வச்சு எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக வீடியோ காமிக்கிறேன். நார்மலாக இது வந்து பெரும்பாலும் யாரும் நிறைய பேர் பார்த்துருக்கிற வாய்ப்பு இல்லை. உள்ளே எப்படி பிரிண்ட் ஆகுது
கார்டோ அல்லது வந்து A4 ஷீட்டை வந்து எப்படி பிரிண்ட் ஆகுங்கிறது நம்ம பார்த்துருக்க வாய்ப்பில்லை. சில பேர் பார்த்துருக்கலாம். இப்போ நான் அதை வந்து அந்த சைடில் இருக்கிற சென்சாரை ஓப்பன் பண்ணி விட்டு அதுலேருந்து பிவிசி கார்டு எப்படி எடுக்கிறதுங்கிறத அந்த டோர் வழியாக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு கார்டு வச்சுருக்கேன். இதுதான் வந்து ரைட் சைடில் இருக்கிற சென்சாரு. அந்த சென்சாரை வந்து நான் இப்போ ஒரு கீ வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கார்டு வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. அது ஓப்பனில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கார்டு எப்படி பிரிண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பிக்கப் ஆகி அது உள்ளே வந்து கீழே இருக்கிற அந்த பிக்கப் ரோலர் வழியாக வெளியில் வந்து விழுந்துடும். அதனால் இதை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். பார்த்திங்கன்னா அந்த கார்டு வந்து பிரிண்ட் ஆகி வெளியில் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஃபிட்டு ஃப்ரேம் கொடுத்தப்போ கரெக்டாக உள்ள அடங்கலாக வந்து அந்த கார்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து மோடு வந்து கரெக்டாக வந்திருக்கு. அதனால் இந்த டைப்பையே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சில பேர் பொட்டேட்டைல் வரல அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பாருங்கள். லேண்ட்ஸ்கேப்பில் வரலன்னா பொட்டேட்டைலில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதே வந்து நான் வந்து பேக் சைடில் வச்சு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தேன். இப்போ வந்து திருப்பி அதை வந்து நான் பேக் சைடில் வச்சு பண்ணுறது எடுத்து காமிக்கிறேன். அது எப்படி வருதுங்கிறதையும் இப்போ பாருங்கள். அதே மாதிரி சேம் நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட்டு கொடுத்த உடனே வந்து கார்டை வைக்க வேணாம். ஒரு காயருக்கு மினிமம் ஒரு 1-2 நிமிஷம், சில நேரம் 5 நிமிஷம் வரைக்கும் கூட எடுத்துக்கும். இங்கு காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அப்படியே செட் ஆகிடும். செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எடுத்த உடனே வைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா அந்த இங்கு வந்து நீங்கள் கையில் எடுக்கிறப்ப சொதன்னு ஒட்டிடும். ஆனால் ஒரு 2 நிமிஷம் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அதில் வந்து ஃபிட் ஆகி உட்காந்துரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்த உடனேயே வந்து கார்டை வந்து உள்ளே வைக்க வேணாம். நீங்கள் வந்து எப்பயும் போல் ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் கார்டை வந்து வச்சு எடுத்துக்கங்க. இப்போ வந்து பேக் சைடில் வந்து நான் கார்டை வந்து பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டு வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகி அதில் வந்துடுச்சு. இது மூலிமா நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கலாம். இது மூலிமா கார்டு வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். திரும்பவும் நம்ம ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம் நண்பர்களே. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து புது பிரிண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. அப்புறம் டைரெக்டாக ஃபோனும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சில நேரத்தில் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அதுக்கு முதல்ல சாரி சொல்லிடுறேன். இனி வந்து புது பிரிண்டர் வேணும் அல்லது உங்கள்கிட்ட இருக்க பழைய பிரிண்டர் விற்கணும், அந்த விற்றுட்டு அதுக்கு பதிலாக ஒரு புது பிரிண்டர் பைபேக்கில் வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை இனிமேல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கூப்பிடுங்க, அல்லது வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்க பழைய பிரிண்டர் ஏதாவது இருந்தால் அதை வாங்கிட்டு புது பிரிண்டர் கூட நாங்கள் பைபேக் தரோம். அதே மாதிரி புது பிரிண்டர் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நாங்கள் புது பிரிண்டரும் சப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடி. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரிண்டரில் ஒரு டவுட்ஸோ அல்லது வந்து எப்படி என்ன மாதிரியான ஒரு சந்தேகங்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கூப்பிட்டு கேளுங்க. நான் வந்து காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எப்போ என்ன மாதிரி ஐடியாவாக இருந்தாலும் சரி அல்லது என்ன மாதிரி சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக கூப்பிடுங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அட்டன் பண்ணி சஜஷன் சொல்கிறேன். புது பிரிண்டர், அவ்வளோ இங்க் பாட்டில், அப்புறம் வந்து வேறு என்னென்னலாம் தேவைப்படுதோ பிவிசி கார்டு, அப்புறம் வந்து டோனர்ஸு, இந்த மாதிரி எதாவது வேணுனாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். தாராளமாக கூப்பிடுங்க, நம்ம பேசலாம். ஏதாவது வேணுனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கூட நான் ரிப்ளை பண்ணுறேன்.